வெல்கம் டு மாஸ் பை விளாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கள் ஆயா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ரெக்கை உடஞ்சிடுச்சு. அந்த ரெக்கை மாற்றத்தை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உடஞ்ச ஃபேன் ரெக்கை இது இருக்குது, புது ரெக்கை அது இருக்குது. நம்ம என்ன ஃபேனில் மாற்ற போனால் கிராம்ப்டன் டேபிள் ஃபேனில் தான் மாற்ற போகிறோம். இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை கைஸ், நார்மலாக எங்கள் வீட்டில் நடக்கிறத காமிக்கிறேன். இவர் பார்த்தீங்கன்னா சொகுசாக போட்டுன்னு இருக்காரு. சரி ஃபேன் எடுத்துகிட்டு வந்து வெளில வச்சுட்டு அந்த ரெண்டும் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் அதை ஃபஸ்ட்டு அவுத்துட்டேன். அதுக்கப்புறமா எங்கள் மாமா என்ன பண்ணியிருக்காங்க, அதை போட்டு நல்லா டைட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஃபேன் ரெக்கையை போட்டு அதை டைட் பண்ணல, அதை நல்லா டைட் பண்ணிட்டுருக்காங்க சாதாரணமாகவே. என்னால் அவுக்கேமும் இல்லை, ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணினே இருக்கேன். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு உள்ளே விட்டு டைட் போய் லூஸ் பண்ணுறேன், ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறமா ஒரு பிளான் வந்துச்சு, சரி வந்து நம்ம போய்ட்டு கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு வந்துடுவோம், கட்டிங் பிளேட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு யோசிச்சேன். சரி ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ வச்சு ட்ரை பண்ணுறோம். ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தேன், வேலையாகலை. அப்புறமா போயிட்டு கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டு கட்டிங் பிளேட் வச்சு ரெடி பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபேன் விங்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். விங்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே ஃபிட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃபிட் ஆகலை, கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. இப்போ ஃபேன் கூட கொடுத்தது அது கொஞ்சம் ஈஸியாக போயிடும். இது தனியாக வந்ததுனால கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. அது போட்ட அப்புறமா அதை டைட் பண்ணுறதுக்கு ஒரு இது மாரி இருக்கும்ல, அதை எடுத்து போடுறப்போ நான் லூஸ் பக்கம் திருப்பின்னு இருக்கேன், டைட் பக்கம் திருப்பாமல். அதனால சரி அப்புறமா கண்டுபிடிச்சி டைட் பக்கம் திருப்பி முடிச்சுட்டேன் கைஸ். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், இந்த ஃபேனை ஜாயின் பண்ணுவாங்கள்ல, அந்த ஓல்டர் மாரி இருக்குமே ரெண்டு இது ஜாயின் பண்ணுறது, அது எடுத்து ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த இன்னொரு இது கூட ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அதை லூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ வச்சு மறுபடியும் எடுத்து அதை கழட்டிட்டேன், தனியாக கழட்டிட்டு ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அதை கழட்டிட்டு அந்த இதில் மாட்டணும், அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த இது ஃபேன் ரெக்க மாட்டிருக்குல்ல, அந்த இது கூட சேர்த்து மாட்டிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது கூட சேர்த்துட்டுனா முடிஞ்சிடும் கைஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை நல்லா டைட் பண்ணிட்டு இதுவாக மாரி லூஸ் ஆகாத மாதிரி நல்லா டைட் பண்ணிட்டேன் கைஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மறக்காமல். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், இன்னும் நல்லா டைட் பண்ணிட்டு வீட்டில் இது மாதிரி போட்டு பார்த்தா செம்மையாக போச்சு. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் கூப்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் போய்ட்டு பார்த்தா ப்ளக் மாட்டணுன்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை, அதனால வேணாம் சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சலாம்னு சொல்லிட்டு அதை வீடியோ சென்ட் பண்ணுங்க கைஸ். பாய்.